இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 3 அதிகாரம் 2 சிகாகோவில் 1871 அக்டோபர் 8 ஞாயிறு மாலை ஆராதனையில் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் என்ன உறவு, அவரை விட்டு நான் எவ்வளவு தூரத்தில் நிற்கிறேன், எனக்கும் அவருக்கும் இடையேயான காரியத்தில் என்னுடைய தீர்மானம் என்ன என்ற கேள்விகளோடு கூடிய சவாலான செய்தி ஒன்றை கொடுத்தார் போதகர் D.L. மூடி அவர்கள். அவர் தன் சபையை பார்த்து இவ்வாறு சொன்னார்: இந்த வார்த்தைகளையும் கேள்விகளையும் உங்களோடு எடுத்து சென்று அடுத்த வாரம் நீங்கள் வருகின்ற பொழுது தியானித்து யோசித்து ஒரு முடிவோடு வாருங்கள் என்று செய்தியை முடித்தார். அவரோடு உடன் இருந்த ஜாங்கி ஆராதனையின் நிறைவு பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஆங்காங்கே தீயணைப்பு படை வண்டிகளின் மணிச்சத்தமும் ஆலய மணியோசைகளும் ஏதோ ஆபத்தை உணர்த்த சபை ஆராதனையை விட்டு வெளியே வந்த மக்கள் கண்டது சிகாகோ நகரின் வரலாறு காணாத தீ விபத்து. அடுத்த 2 நாட்களில் சிகாகோ நகரமே சுடுகாடாக மாறிப்போனது. 300 பேருக்கு மேல் கருகி இறக்க 1,00,000 பேர் வீடு இழந்து நடுத்தெருவில் நின்றனர். அதில் மூடி பிரசங்கியாரின் வீடும் சபை கட்டிடமும் அடக்கம். மூடியால் அந்த இரவை மட்டும் தன் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியவில்லை. காரணம், தான் தந்த 1 வார கால அவகாசம். அந்த சாயங்கால நேர செய்தியை கேட்டிருந்த அவரது சபையினர் பலரும் சிகாகோ தீ விபத்தில் இரையாகியிருந்தனர். ஐயோ, அன்று இரவே அவர்களை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வைத்திருந்தேனேயானால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் அதை எண்ணி எண்ணி அவர் அழுததுண்டு. ஆனாலும் சிகாகோவின் பயங்கர தீ விபத்திலிருந்து நகரம் மீண்டு எழுந்து வந்தது போல தனது குற்ற உணர்வில் இருந்தும் தேவன் தமது தாசன் மூடியை மீட்டெடுத்தார். அதன் பின்பு ஒருபோதும் அப்படி அவர் ஒரு தவறை செய்ததில்லை என்கிறது அவரது வாழ்க்கை வரலாறு. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. மோசேயின் நாட்களில் 10 வாதைகள் ஏற்பட்டது. தாவீதின் காலத்தில் 3 வருட ஓயாத பஞ்சம் உண்டானது. தாவீது தன் ஜனத்தை தொகையிடச் செய்ததால் கொள்ளை நோய் ஏற்பட்டது. எலியாவின் காலத்தில் தேசத்தில் பஞ்சம் உண்டானது. அதை போல எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலும் பஞ்சம் உண்டானது. புதிய ஏற்பாட்டு ஆதி அப்போஸ்தலர் காலத்திலும் பஞ்சம் உண்டானது. கடைசி நாட்களில் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசன வசனங்களும் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். சில நாடுகளில் பஞ்சங்கள் உண்டாகி இருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் ஆங்காங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகள் யாவும் உலகத்துக்கும் சபைக்கும் உரக்கச் சொல்லும் செய்தி ஒன்றே ஒன்றுதான், அது மனம் திரும்புங்கள் என்பதே. அதே சமயம் வேத சரித்திரத்திலும் சபை சரித்திரத்திலும் பஞ்சமோ கொள்ளை நோயோ எதிர்பாராத விபத்துக்களோ இவைகளின் மத்தியிலும் தேவ மனிதர்கள் காண்பித்த அன்பும் விசுவாசமும் அசாத்திய தைரியமும் தியாகமும் நம்மை மலைக்கச் செய்கிறது. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவன் பதறான். பூமியே நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்ற ஆண்டவரின் அக்கினி மகா ஆழியை பட்சித்த போது கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே என கர்த்தரையே மனஸ்தாபப்பட வைத்த தீர்க்கதரிசி ஆமோஸை போல விசுவாசிகளாகிய நாம் திறப்பிலே நின்று தேசங்களின் சமாதானத்திற்காக கதறி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்தோளை நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த கடைசி நாட்களிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிற அப்பா தீர்க்க தரிசன வசனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது என்று சொல்லி உணர்ந்த அப்பா ஆண்டவரை மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே அப்பா மனம் திரும்ப ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொன்னது போல உம்மை அண்டிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.